வணக்கம் சார். வணக்கம்மா. மகர ராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும், அவர்கள் என்ன கடவுளை வழிபடணும்னு சொல்லுங்க. ஆடி மாதத்தை பொறுத்தவரை நம்ம சொல்கிற மாதிரி எல்லா ராசிக்குமே இந்த மாதம் மாதத்தோட முதல் 2 வாரம் வரைக்கும் நெருக்கடி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அடுத்த 2 வாரம் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகி, அதாவது நிறைய வாய்ப்புகள் உருவாகும். இதில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் உருவாகும். ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஜென்ரலாக சாதாரணமாக என்ன சொல்லுவோன்னா, 7ஆம் இடத்துல குரு வந்துருச்சு இல்லையா, 7ஆம் இடத்துக்கு குரு வந்தாலே குருவோட பார்வை ராசிக்கு கிடைக்கும். குருவோட பார்வை ராசிக்கு கிடைச்சாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படி பார்க்கும்போது கோச்சார குரு கடகத்தில் உச்சம் பெற்று 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கும்போது ஏற்கனவே என்ன நெருக்கடிகள் சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து ஒரு மீண்டு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் கடந்த மாதத்தை பொறுத்தவரை என்னென்னா முக்கால்வாசி நாள் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருந்ததுனால அதோட பலனை முழுமையாக அவங்களால அடைய முடியாமல் போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட நெருக்கடிகள்லாம் வெளியேற்றி இப்போதைக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். குரு மட்டும் தனிச்சிருந்தாலே நல்ல பலன் தான். குருவோட சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால அப்போ 7ஆம் இடத்துக்கு சிவராஜ யோகம் கிடைக்குதுல்ல. அப்போ பொது வாழ்க்கையில் உள்ள பல பேருக்கு இந்த மாதம் ஏதாவது நல்ல உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக கலத்திரம் மனைவி நட்பு இதை மட்டுமே பார்த்துடக்கூடாது. சுய தொழில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த சுய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் யாரோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கோம், இல்லை யாருக்காகவோ வேலை பார்க்குறோம். நாம் எவ்வளோ தூரம் உழைச்சாலும் நமக்கு தேவையான வருவாய் எவ்வளோ, நம்மளுடைய வருவாய்க்கு சம்பளம் எவ்வளோங்கிறத இன்னொருத்தங்க தானே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்மளுடைய வருவாயை நாமளே தீர்மானிக்கணும். நாம் சொந்தமாக சில தொழில்களை செய்யணும் இல்லையா. குறைந்தபட்சம் ஒரு சிங்கிள் செல்ஃப் எம்ப்ளாய்டு சுய தொழிலாவது செய்யணும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது அதுக்கான முயற்சிகள் இந்த மாதம் அவர்களுக்கு நிறைய பேர் கை கொடுக்கும். பொதுவாகவே பார்த்தா ஆடி மாதம்ங்கிறது ஆடி காற்றுல அம்மியே பறக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஆடி மாதம் ஆட்டி படைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அதுபோல் ஆட்டி படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருடத்தோட ஆடி மாதம்ங்கிறது வெறும் கடகத்தில் சூரியன் வர்றது மட்டுமே இல்லை, ஏற்கனவே அங்கே குரு அந்த இடத்துக்கு சூரியன் வருவதனால கிடைக்கும் பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இரட்டிப்பு பலன்களாகவே கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவங்க ஏதாவது ஒரு தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வாடிக்கையாளர்கள், இந்த வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையும் பல மடங்கு பெருகும். பொது வாழ்க்கையில் பொதுமக்கள் மத்தியில் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, அதுவும் டபுள் ஆகும். எப்படி தான் பார்த்தால் கூட ஒன்று இவர்கள் நல்ல உயர்ந்த நிலையை இந்த மாதத்தில் அடைவாங்க. ஊதிய ரீதியாக அடைகிறாங்களா, பண ரீதியாக அடைகிறாங்களா, இல்லை பதவிகள் ரீதியாக அடைகிறாங்களாங்கிறது அது வேறு கணக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் இவர்களுடைய துணைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு கிடைக்கும், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா இவர்களுடைய பார்ட்னர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு அந்த உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக இவர்களுக்கு பலன் கிடைக்கும். எப்படி பார்த்தா கூட மகர ராசி அதிக அளவுக்கு பலனடையக்கூடிய மாதங்களில் இந்த ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம். எப்போதுமே ஒரு ராசியை சொல்லும்போது ராசிநாதனை முதல்ல சொல்லிட்டு தானே வருவோம். ஏன்னா குருவோட சூரியனும் சேர்ந்து ராசியை பார்க்கறதுனால நம்ம இதை நம்ம முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ராசிநாதனுக்கு வரும். அப்போ ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்குது. சாதாரணமாக 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறத பொறுத்த வரைக்கும் அது முயற்சி எடுக்கிற ஒரு வேலையை தானே கொடுக்குது. முயற்சி எடுத்தாலே போதுமா, அதை செயல்படுத்தி சக்ஸஸ் பண்ணுறதுக்கான மற்ற ஒத்துழைப்புகளும் தேவையில்லை. இதுக்கு மற்ற கிரகங்களோட ஒத்துழைப்பும் நமக்கு நிறைய தேவைப்படுது. அது இது வரைக்கும் பெருசாக கிடைக்கல. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனியை குரு பார்வை செய்வதால் எடுத்து என்னென்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு மற்றவர்களோட சப்போர்ட்டும் நமக்கு கிடைச்சி நம்ம என்ன நோக்கத்துக்காக முயற்சி எடுத்தோமோ, என்ன லாபத்துக்காக நம்ம எதிர்பார்த்தோமோ அது கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கிடைக்கும். 2ஆம் இடத்துல ராகு, இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயந்தான். நம்ம பல இடங்களில் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். வருவாயை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் இவங்களுக்கு அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் எப்படி வாங்கி போடுறது, அது ஒன்று. அடுத்தது இருக்கிற இடத்த எப்படி ரொம்ப எல்லா வசதி வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு இடமா வச்சுக்கிறது. இந்த 3 சிந்தனை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்குள்ளேயே தான் பார்த்திங்கன்னா செலவுகளும் உங்களுக்கு இழுத்தடிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணணும்னா, உள்ளுக்குள்ளே நம்ம எதாவது நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் பேசும்போது மனசில் உள்ளதை பேச முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு வேறு வழி இல்லாமல் மாற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இருந்தாலும் யாருக்கும் பாதிப்பு இல்லாத பட்சத்தில் அப்படி பேசுகிறதுல ஒன்றும் தவறு இல்லை. 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி. இந்த சனிக்கு குருவோட பார்வையும் கிடைக்கிறதுனால இவர்களை பொறுத்தவரை
ஏற்கனவே நம்ம 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சிவராஜ யோகம் இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துன்னு சொன்ன மாதிரி ராகுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சனியும் வந்து இவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கி கொடுக்கும். சாதாரணமாக ஒரே ஒருத்தர் யாரோ ஒரு அமைச்சர் போடுற கையெழுத்து எத்தனை பேருக்கு பலன் கொடுத்துருது. அது மாதிரி யாரோ ஒருத்தங்க செய்கிற ஒரு வேலை மூலமாக இவர்கள் பலன் அடைஞ்சிருவாங்க. அதன் மூலமாக வந்து இவர்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு வசதி வாய்ப்புகளையோ ஒரு உத்தரவாதத்தையோ அவர்கள் கிடைக்கும். இதை வந்து அவர்கள் முழுமையாக கிடைக்கணும், அவங்க வந்து முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை தோறும் காலையில் 9 to 10 இந்த ராகு கால நேரத்தில் வந்து காலபைரவரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இந்த காலபைரவர் வழிபாடுங்கிறது குறைந்தபட்சம் ராகு கேது பயிற்சி வரைக்கும், அதாவது டிசம்பர் மாதம் வரைக்கும் அவர்கள் அந்த வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்குது. ஏற்கனவே வந்து மகர ராசிக்கு வந்து அது வந்து 11ஆம் இடத்துக்குரிய கிரகம், இன்னொரு பக்கம் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம். இது வந்து பாதகஸ்தானத்துக்குரிய கிரகமாகவும் கருதப்பட்டு அது போய் 5ஆம் இடத்துல உட்கார்றதுனால மனசில் ஆசைப்படக்கூடிய பல விஷயங்கள் வந்து அதுக்கான நிறைவேற்றுவதற்கான வழிவாய்ப்புகள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் அதுக்கு ஒரு தடையை ஏற்படுத்திடும். இந்த செவ்வாய்ங்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையானது தான், நம்மளுடைய பொருள் தான், அதை கொஞ்சம் பக்குவமாக எடுக்காமல் வெடுக்குன்னு எடுக்கிறது இல்லை, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கும். ஸோ எடுக்குன்னு எடுக்கக்கூடிய அந்த மனநிலையை அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உருவாக்கி கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த செவ்வாய்க்கு வந்து சனியோட பார்வை கிடைக்கிறதுனால ஒரு கடுமையான நெருக்கடியும் போராட்டத்தையும், அதாவது நம்மளுடைய உரிமை பொருள்களை நாம் எடுத்துவதற்கு கூட சில நேரங்களில் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் இந்த நெருக்கடிகள் இருக்கும். அதை கடந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து மிதுன ராசிக்கு போனதுக்கப்புறம் இந்த நெருக்கடிகள்லாம் கிட்டத்தட்ட கிளியர் ஆகிடுங்கிறனால முதல் 2 வாரம் மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் பெரிய எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளாமலும் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்தது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவையும் நம்ம சூரியனையும் சொல்லியாச்சுங்கிறதுனால 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனையும் கேதுவையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது சிறப்பு. அதே சமயத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய வீடு வந்து அதற்கு பகை வீடு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் கேது இருக்குது. அப்போ சுக்கிரனும் கேதும் சேரும்போது என்ன பண்ணுன்னா, இந்த வயிற்றில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த உண்ற உணவுகளால் சில கிருமிகள் ஏற்படும். நாக்குப்பூச்சிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சில நேரங்களில் வயிற்று வலி அந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்துங்கிறதுனால அந்த சாப்பிட்ற சாப்பாடு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சில நேரங்களில் வரும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மசாலா பொருட்கள் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, ரொம்ப ருசியாக கமகமன்னு இருக்கிற பொருட்கள்லாம் ரொம்ப அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதும் சேர்ந்துருக்கு. பொதுவாக சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தாலே பார்த்திங்கன்னா துணிகளை ஏதாவது உடுத்தாமல் வச்சுருந்தா எடுத்து உடுத்திக்கோங்க. இது வரைக்கும் வெறும் துணியாக இருக்குது, இன்னும் தைக்க கொடுக்கல அப்படின்னா தைக்க கொடுத்துருங்க. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்குங்கிறது மட்டும் அவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது மகர ராசிக்கு வந்து அவர்களுக்கும் பலன், அவர்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பலன், ஒரு பக்கம் பொருளாதார உயர்வு, இன்னொரு பக்கம் பதவி உயர்வு, எல்லாமே அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் ஆடி மாதம் இருக்கிறது. இவர்களும் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் சூரிய வெளிச்சம் படக்கூடிய சிவன் கோயில்களில் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தாங்கன்னா, அதாவது இந்த ஆடி மாதம் வரைக்கும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் எளிதாக கிடைக்கும். அடுத்தது வந்து நிறைவாகவும் கிடைக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மகர ராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும், அவர்கள் என்ன மாதிரியான கடவுள்களை வழிபடணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.